நாட்டில் அரசியல் இல்லாட்டி அந்த நாடு எந்த நிலைமைக்கு போகுன்றதுக்கு எடுத்துக்காட்டு இந்த கண்ணு முன்னாடியே பார்க்குறீங்க. இராணுவத்தில் அழிஞ்சவனை கூட ஆணவத்தில் அழிஞ்சது அதிகம். 1 இல்லை 2 இல்லை 10-15 வருஷமா ஒத்த மனுஷன் நம்பர் 3 ஸ்லாட்டை வந்து கட்டி ஆண்டான். எப்படி சொல்றது, என் டீமை தோக்கடிக்கணும்னா இல்லை வந்துட்டு வெளியேற்றணும்னா என்னை தாண்டி வெளியேற்றுங்கடான்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட மனுஷனை அசிங்கப்படுத்தி வெளியேற்றி விட்டீங்க. அது ஓகே இல்லைன்னு சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி ஆள் பிடிக்கணுமா இல்லையா? அந்த ஆள் பிடிச்சாலும் கரெக்டாக செட் பண்ணி விளாடணுமா இல்லையா? கிடையாது. இன்னைக்கு வந்துட்டு கப்படிக்க போகிறோம், ஊரில் போய் நாங்கள் தான் பெரிய படத்தை ஓட்ட போகிறோம், 2வது கப்படிப்பார்களா நம்ம அணியினர், 300 அடிப்பார்களா? முதல் 3 டீம் ஜெயிக்கிற இல்லை. சூப்பர் ரைட்ஸுக்கு முன்னாடி வந்துட்டு ஜெயிக்கிறது அது கணக்கு கிடையாது. ஏன்னா வந்துட்டு அந்த 20 டீம்ஸில் வந்துட்டு நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஏப்பா சாப்பா டீம் அடிச்சு வந்துட்டு பெரிய படத்தை ஓட்டாதீங்களா, நாங்கள் பெரிய ஆளுன்னு சொல்லாங்கன்னு சொல்லிட்டு. சூப்பர் ரைட்ஸ்குள்ளே போய் இன்னும் வந்து பெரிய படமே ஸ்டார்ட் ஆகலை, அது மூலம் வந்துட்டு இப்போயே வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன டவுட்னா, எதுக்கு 6 லெஃப்ட் பேட்ஸ்மேன்? இல்லை எனக்கு புரியல. சஞ்சுவே இறக்கிருக்கலாம், ஸ்ரேயஸ் ஐயரே இறக்கிருக்கலாம், இல்லையா அக்ஷர் பட்டேலை இறக்கிருக்கலாம். உங்கள் பகுமானத்துக்கு கொண்டு போய் உருட்டி ஆடுற T20 IPL கிட்ஸை இறக்கி விட்டு நாட்டை நாசியப்படுத்திட்டாங்க. அசிங்கப்படுத்திட்டீங்களா? இதுக்கு தான் சொல்லுவாங்க போல, அவன் பொருளை எடுத்து அவனை போகணுடான்ற மணிக்கு. உங்கள் ஊர்லேயே வந்து உங்களை அடிச்சாலா? உங்களுக்கு தேவைதான்டா, இதுவும் தேவைதான், இதுக்கு மேலேயும் தேவைதான். ஆனால் நீங்கள் மட்டும் செமிஃபைனல்ஸ் போயிடாமல் இருங்க, உங்களை நான் வச்சுக்கிறேன். காத்துனுக்கிறேன் நண்பர்களே, செய்க தரமான செய்கை செய்கிறதுக்காண்டி காத்துனுக்கிறேன். சன்னா பேச்சாடா பேசுனீங்க எலே, வாங்கடா உங்களை பார்த்துக்கிறேன்.